கர்நாடகாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையால் அங்கிருந்து தமிழர்கள் பெருமளவில் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர். பெங்களூருவில் வன்முறை வெடித்துள்ளதால் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கர்நாடக தமிழக எல்லையான அத்திப்பள்ளியில் உள்ள நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்போது தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லையில என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட அந்த காவிரி நீருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்த நிலையில் தொடர்ந்து 20ஆம் தேதிக்கு இந்த தீர்ப்பு தள்ளிவிட்டு தொடர்ந்து மேலும் 3 TMC அளவுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த கர்நாடகாவில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வாகனங்கள், குறிப்பாக வாகன பதிவு எண் கொண்ட வாகனங்கள் அனைத்துமே கர்நாடக எல்லைப் பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டன. தொடர்ந்து 5 நாட்களாக பதட்டம் நிலவி பேருந்துகள் நிறுத்தப்பட்ட நிலையில் நேற்று பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு மீண்டும் பேருந்துகள் மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளன. அதே தற்போது நான் நின்றுட்டு கர்நாடகா மற்றும் தமிழக எல்லை பகுதியான அத்திப்பள்ளியில் பகுதி நின்றுருக்கேன். தற்போது நீங்கள் பார்க்கலாம், தற்போது இந்த பகுதி கர்நாடகா அதாவது பெங்களூருக்கு செல்ல வேண்டிய அளவு இந்த பக்கம் தமிழக எல்லை பகுதியாக இருக்குது. இந்த பகுதியில் கர்நாடக போலீசார் குவிக்கப்பட்டு கர்நாடகாவில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு இதில் தமிழக வாகனங்கள் மட்டுமே தமிழகத்துக்கு அனுமதிக்கப்படுறாங்க. தற்போது அதாவது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான லாரிகள் தமிழகத்துக்கு கர்நாடகா போன லாரிகள் அனைத்துமே தமிழகத்துக்கு திருப்பி விடப்படுறாங்க. இந்த நிலையில் கர்நாடகாவில் இருந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே மீண்டும் கர்நாடகாவுக்கே திருப்பி அனுப்புகிறாங்க. அதே போல தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லை பகுதியான சூச்சுவாடி பகுதியில் தமிழக எல்லை பகுதியில் தமிழக வாகனங்கள் கர்நாடகா பகுதிக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அங்கே சோதனை சாவடி அமைக்கப்பட்டு வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த எல்லை பகுதிக்கு முன்பாகவே ஒரு 3 கிலோமீட்டர் முன்பாக தற்போது கர்நாடகாவுக்கு இருக்கிற அனைத்து நிறுவனங்களும், அதாவது தனியார் நிறுவனங்கள் அனைத்துமே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் முன்பாகவே கர்நாடக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது சாரியாக மக்கள் வருவதை நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த அத்திப்பள்ளிக்கு முன்பாகவே இங்கே வாகனங்களில் காவல்துறையை தடுத்து நிறுத்திடுறாங்க. இங்கிருந்து பொதுமக்கள், அதாவது தற்போது அந்த பண்டிகை வரும் காலங்கள் என்பதால் அனைத்து நிறுவனங்களும், குறிப்பாக அங்கே இருக்கிற IT நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாரியாக நடந்தே, அதாவது 3 கிலோமீட்டர் நடந்தே போய் தமிழகத்துக்கு போகிறாங்க. அதே போல் தமிழகத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது அங்கேயே நடந்து போய் கர்நாடகாவை போய் நிலைமை ஏற்றிட்டு இருக்கு. தற்போது இங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஏன் வண்டியெல்லாம் ஓடலையா? என்ன ஆச்சு இப்போ உங்களுக்கு? கம்பெனி இந்த வரும், அது ஸ்ட்ரைக் பண்ணிருந்தாலும் வந்துட்டு இருக்கோம். அங்க என்ன மாதிரி சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு? எவ்வளவு தூரம் நீங்க நடந்து போக வேண்டியது இருக்கு? எங்க போகணும் நீங்க? இப்போ நாங்க பேகப்பள்ளி போகணும். அதனால அங்கிருந்து போனோம், இப்போ நடந்து போனோம். தொடர்ந்து இங்க ஏராளமான ஆயிரக்கணக்கான, அதாவது பேருந்துல பயணம் செய்யற பயணிகள் தொடர்ந்து கூட்டமாக தற்போது அதாவது கர்நாடகா முன்பாகவே நிறுத்தப்பட்டு தமிழக எல்லை பகுதி, அதாவது ஓசூர் பகுதியில் வேலை செய்யறவங்களை தற்போது நடந்தே, அதாவது 3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போய் தற்போது தமிழக எல்லைக்கு போறாங்க. அதே போல கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திலிருந்து கர்நாடகா போக வேண்டியது முன்பாகவே நிறுத்தப்பட்டு தற்போது அங்க போறாங்க. தற்போது நம்மிடையே பேசுவதற்காக நம்மிடையே இன்னும் சில காட்டுக்காக பேசலாம். தம்பி வணக்கம், நீங்க எங்க போறீங்க? அங்க என்ன மாதிரி சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு? நாங்கள் மடிவாளையத்துலேருந்து ஒசூர் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அங்கிலேருந்து வரும்போது பஸ்ஸஸ் கர்நாடக பஸ்ஸஸ் கர்நாடக எல்லையிலேயே நிப்பாட்டிடுறாங்க. தமிழ்நாடு பஸ்ஸஸ் தமிழ்நாடு எல்லையிலேயே நிப்பாட்டிடுறாங்க. இங்கிலேருந்து அங்கே வரைக்கும் போனோம்னா ஒரு 3-4 கிலோமீட்டர், 2-3 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அங்கே வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, நடந்துட்டு தான் போகிற நிலமையில இருக்கு. அங்கே சம் ப்ராப்ளம்ஸ் அது நடந்துட்டு தான் இருக்கு. அந்த தனி பிரச்சனைக்காக காவிரி எங்களுதுன்ட்டு அவங்க இது பண்ணிட்டு தமிழ்நாடு வண்டிங்களெல்லாம் தாக்குறது அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி நீங்க சொல்லுங்க. தம்பி நீங்க எங்கேருந்து வரீங்க? பெங்களூர்ல குறிப்பாக என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. சார், பெங்களூர் ஒர்க் பண்ணி இங்கேருந்து பெங்களூர் தான் எனக்கு ஜாப் போயிட்டு இருக்கோம். டெய்லி தான் போயிட்டு வரணும். ஸோ இங்கிட்ட எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் பஸ்ஸில் நிறுத்துறாங்க, எதுக்குன்னு தெரியாது. ஸோ இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இங்கே நிறுத்திடுறாங்க. கர்நாடகா எல்லை இங்கே இந்த பஸ் இங்கே நிற்குது, தமிழ்நாடு பஸ் தமிழ் எல்லையிலே நிற்குது. நாங்கள் டெய்லி போயிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன மாதிரி சூழ்நிலை ஒன்றுமே புரியல. இதுக்கு ஒரு 2 ஸ்டேட்டும் முடிவு பண்ணி ஒரு நல்ல தீர்வு தான் நல்லா இருக்கும் நினைக்கிறோம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் எங்கே போகிறீங்க? குறிப்பாக இப்போ அங்கே லாரிகள்லாம் உடைக்கப்பட்டதாக தகவல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? அப்படி எந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்குது? தமிழர்களுக்கு அங்கே பாதுகாப்பாக இருக்காங்களாங்க? இல்லை சார், என் பேர் சீனிவாசன், நான் பெங்களூர்லேருந்து வரேன். இருந்தாலும் பெங்களூரில் ரொம்ப லாரிங்க கண்ணாடி உடைக்கிறது இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரைக் பண்ணிட்டுருக்காங்க. பட் இங்கே தமிழ்நாடு எல்லையில் பஸ்ஸால் நிறுத்திடுறாங்க. கர்நாடகா எல்லையிலேருந்து தமிழ்நாடு எல்லைக்கு போனால் தூரம் நடந்து போன பஸ் ஏறி போகிறதுக்கு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க நிறைய பேர் எல்லாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. ஊருக்கு போகிறவங்களாம் பஸ் இல்லாமல் ரொம்ப நடந்துட்டு போகிறாங்க சார்.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த பகுதியில் இரு மாநில போலீசாரும் குவிக்கப்பட்டு தொடர்ந்து ஒன்று பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. குறிப்பாக அதாவது தமிழக லாரிகள் பல்வேறு லாரிகள் வந்து அதாவது 4க்கும் மேற்பட்ட லாரிகள் வந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து லாரிகள் வந்து தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல வந்து தமிழகத்திற்கு செல்ல வேண்டிய அனைத்து லாரிகளும் அதாவது இந்த அசாதாரணமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிறதால வந்து இயல்பு நிலை திரும்பும் வரை லாரிகள் வந்து இயக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழக லாரி உரிமையாளர் சம்மேளனத்துடைய செயலாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது அதாவது இந்த பேருந்துகள் அதாவது குறிப்பாக வந்து பொதுமக்கள் வந்து இந்த சம்பவங்களால பெரிதும் பாதிக்கப்பட்டு ரொம்ப தூரம் நடந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ராஜலட்சுமி, ரியாஸ், இப்ப வன்முறையால பாதிக்கப்பட்ட பெங்களூர்ல அமைதி நிலைநாட்ட என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? குறிப்பாக ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வந்து கூடுதலாக காவல்துறை வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் வந்து கர்நாடக முதல்வர் வந்து தமிழக முதல்வர் வந்து அதாவது இந்த கர்நாடகாவில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் அதாவது கூடுதலாக காவல்துறை குவிக்கப்பட்டு அதாவது அங்கே இருக்கிற தமிழர்கள் நடத்தப்படுகின்ற ஹோட்டல்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் வந்து போலீசார் வந்து கூடுதலாக வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்த போதிலும் ஒரு அச்சத்திலே வந்து அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த இந்த வன்முறையில் வந்து அங்கே இருக்கிற தமிழர்கள் நடத்தப்படுகின்ற ஹோட்டல்கள் மற்றும் பல்வேறு மொபைல் கடைகள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அனைவர் மத்தியிலே வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கு. அதாவது குறிப்பாக மாண்டியா, மைசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அனைத்து லாரிகள் அதாவது தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் அனைத்துமே வந்து தாக்கப்பட்டு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு திருப்பி அனுப்புறாங்க. இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. ராஜலட்சுமி.